வணக்கம் அக்கா. இது மிடில் கிளாஸ் கட்டோட நாள் 27. ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமான நாள்லாம் கேட்டிங்களா? இல்லை, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். நம்மளை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளை ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைபர் தட்டிக்கோங்க. அப்படி என்னடா சந்தோஷமான நாள்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலைல எந்திரிச்சதும் ஆஃபீஸ் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நேற்று நம்ம ஆஃபீஸ் லீவ் போட்டோம். காலைலலாம் எந்திரிக்கல, மத்தியானமாக ஒரு 12:30 போல் எந்திரிச்சதும் நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வரக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஃபோன் அடிச்சிட்டானுங்க. வாடா கரும்பாறையும் போகலான்னு பிளான் போட்டோம். அதுக்கு முந்தின நாளே பிளான் போட்டோம், இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எந்திச்சு வந்துட்டு ஒரு 12:30 போல் எந்திச்சு வந்து குக்கிங்கில் இறங்கியாச்சு. 3 முட்டையை போட்டுட்டு அங்கேருந்து சாப்பிடக்கு வந்தாச்சு. அப்புறம் 3 முட்டையும் 2 வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்டு நம்ம தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பார்சல் மட்டும் வாங்கிட்டாங்க அண்ணான்னு கேட்டாவ. சரின்னு சொல்லி நம்ம தம்பிக்கும் போய் பார்சலாக வாங்கியாச்சு. கேப்பில் நமக்கு ஒரு மான்ஸ்டர் குடித்தாச்சு. வரும்போது நம்ம நண்பர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, வாடா போகலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே இதை மட்டும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. யாரெல்லாம் போகிறோம்? நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம். அவ்வளோதான், பைக் எடுத்துகிட்டு ஜூட் விட்டாச்சு. அப்படி ஜாலியாக எல்லோரும் வரிசையாக போயிட்டு இருந்தோம். அப்படியே ட்ரெயின் வண்டி மாதிரி வராங்க பார்த்தீங்களா கைஸ். வீடியோ கேட்க மட்டும் தான் இப்படி வந்தாங்க கைஸ். மற்றபடி எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் போய் காணாமல் போயிட்டானுங்க. அதில் இந்த முன்னாடி போகிறவனை பாருங்கள், அடிக்கடி காணாமல் போயிட்டான். 4-5 பேர் கண்டுபிடிச்சி வந்திருக்கு. ஃபோன் பண்ணியிருக்கலான்னு சொன்னீங்கன்னா அங்கே டவர் கிடைக்கல. அப்புறம் தான் அங்கேருந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணி நம்மளோட ஸ்பாட்டுக்கு இறங்கிட்டோம். அங்கே இறங்கிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். ஃபால்ஸில் இருந்து கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே லேக் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே இறங்கி போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே இதோட சூப்பராக இருக்குது. அங்கேயே ஒரு சின்ன அருவி மாதிரி பஞ்சு பெரிய லேக் மாதிரி இருந்துச்சு. அங்கே நல்லா ஜாலியாக ஜாடி குளிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் குளிச்சு முடிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வண்டியை விட்டாச்சு, ஏன்னா எல்லாருக்கும் சரியான பசி. அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டோம். நானும் 2 பரோட்டா சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பினு ஒரு ஸ்கூப் பேயை குடிச்சு இன்றைக்கி 4 முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் மக்கா.